79 years of completed independence and celebration it 88th Independent Day. India first gained freedom from the British rule on August 15th, 1947. Year-end celebration breakdown. Date of freedom, August 15, 1947. Year completed, 79 years. Independence Day, count 88 years. If you would like, I can express more details about the history of August 15 or how the first Independent Day was celebrated in 1947. But no time to today. But now I can enjoy celebration Independence Day. May God bless you all, dear brother and sister. What is BCAC? In the Bible, it is telling clearly the year of counting in the Lord. Amen and amen. அதாவது பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, பிசிஏசி, பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலிருந்து தான் என்ன இருக்குது, இயர் கவுண்ட் ஆச்சு அப்படின்ற சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுல இருந்து தான் டேட் எல்லாம் கவுண்டிங் ஆகின்னு போயினே இருக்குது. யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா ஹிஸ்டரி படிக்கும் பொழுது பல காரியங்கள் என்ன இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இப்ப எல்லாவற்றையும் என்ன சொல்றதுக்கு, எக்ஸ்பிரஷன் பண்றதுக்கு டைம் இல்லை. இந்த 79வது ஆண்டை முடித்து 80வது ஆண்டில கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால 79 முடிஞ்சிச்சு. 80வது ஆண்டுல என்ன பண்றோம், இண்டிபெண்டன்ட் டே, ஃப்ரீடம். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. இப்ப ஃப்ரீடம் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம கூடி என்ன பண்ணுகிறோம், ஃப்ரீடமா என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம், இது பண்றோம், அது பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அநேக கண்ட்ரிக்கு இந்த ஃப்ரீடம் கிடைக்கல. நம்முடைய இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கிறது. அதனால இந்த ஃப்ரீடம் நாளில பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கலாம், பிரசிடென்ட்டுக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய கர்நாடக சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கலாம், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கலாம், இந்தியாவில் இருக்கிற எல்லா சீஃப் மினிஸ்டருக்காக, மினிஸ்டர்களுக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய கோலார் தங்கவயலில் இருக்கிறதான ரூபா சசிதருக்கு கூட ஜெபிக்கலாம். ஏன் என்று சொன்னால் நம்ம தங்கவயலிலும் கூட என்னாக்குது, எல்லாவற்றிலும் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடமா இருக்கிறதுக்கு, நடமாடுறதுக்கு, போறதுக்கு, வரதுக்கு என்ன இருக்கிறது, ஒரு ரூலிங் என்ன இருக்கு, நல்ல ரூலிங் கிடைக்கணும். நம்ம மத்தியில வந்திருக்கிறதான இப்பொழுதும் சுந்தரராம் ரெட்டி அவர்கள் சீனியர் அட்வொகேட், அவர் இன்னும் நம்ம மத்தியில வந்திருக்கிறதான தாமோதரன் அட்வொகேட் அவர்கள், பாஸ்டர் ஆரோன் அரசன் சீனியர் பாஸ்டர், பாஸ்டர் ஜேம்ஸ் பால் அவர்கள், ரெவரண்ட் ஜேம்ஸ் பால் அவர்கள், பாஸ்டர் பால் அவர்கள், நம்ம மத்தியில பெங்களூர் பட்டணத்தில் இருந்து வந்திருக்கிறதான பாஸ்டர் லூகாஸ் அவர்கள், நம்ம மத்தியில வந்திருக்கிறதான அநேகர் இருக்கிற மத்தியில பாஸ்டர் பாஸ்டர் வாங்கல வந்திருக்கிறதான பாஸ்டர் லியோ, ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபசர், அதாவது கிரைஸ்ட் காலேஜ்ல இதுவா இருக்கிறாரு, ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் டாக்டரா இருக்கிறாங்க. போன வாரத்துல சந்திச்சு இந்த மீட்டிங் நடக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு எல்லாம் செய்யறாரு. அதனால பாஸ்டரும் கூட என்ன இருக்கணும், இந்த வேலையில இதற்காக ஜெபிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ಒಳ್ಳೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ರಾಜ 80ನೇ ಇಸ್ವಿ 80 ವರ್ಷಗಳಾಗಿದೆ ನಮ್ಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸಿಕ್ಕಿ. ಅದಕ್ಕಾಗಿ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಅನೇಕ ಕಷ್ಟಗಳಿಂದ, ಅನೇಕ ನಷ್ಟಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾನ ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. ಈ ಇಂಡಿಯಾ ಒಳಗಡೆ ಅನೇಕ ನಿಮ್ಮ ಶಿಷ್ಯರು ಥಾಮಸ್ ಆಗಿ ನಿಮ್ಮ ಶಿಷ್ಯರು ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಮಗೆ ರಾಜ, ನಮಗೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ, ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲ ರೈತರನ್ನ ಕಾಪಾಡಿ, ಎಲ್ಲ ಬಡ ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಪಾಡಿ ತಂದೆಯೇ, ಎಲ್ಲ ಸೇವಕರನ್ನ ಕಾಪಾಡಿ, ಮಿಲಿಟರಿ ಆರ್ಮಿನಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಏಸಪ್ಪ. ಸರ್ಕಾರ ನಡೆಸ್ತಾ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು ರಾಜ. ಇಲ್ಲಿ ಈ KGF ಜಾಗದಲ್ಲಿ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಆರಾಧನೆ ನಡೆಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಇಂಡಿಯಾನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ, ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಿಂದ ಬೇಡುತ್ತಿದ್ದಂತೆಯೇ, ಆಮೇನ್. ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅನ್ನ ಮಿಸ್ಟರ್ ಪಾಸ್ಟರ್ ರವಿಚಂದ್ರನ್ ಅವರು ಅವರ ಕೊಲೀಗ್ಸ್ ಜೊತೆಯಲ್ಲಿ, ಅವರು ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ, ಲಿಯೋ ಪಾಸ್ಟರ್, ನಮ್ಮ ಆರೋನ್ ಪಾಸ್ಟರ್, ಮಿಕ್ಕಿದವರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ. ಈ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ನ ಅದೇ ನಮ್ಮ ಒಂದು ಸ್ವತಂತ್ರ ದಿನಾಚರಣೆ
80ನೇ ವರ್ಷದ ಸ್ವತಂತ್ರ ದಿನಾಚರಣೆಯನ್ನ ಆಚರಿಸಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಆಚರಿಸಿ ಈ ದೇಶವನ್ನ ಬೆಳಗಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಈ ದೇಶವನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂತಹ ನಮ್ಮ ಹಿರಿಯ ಲೀಡರ್ಸ್ ಯಾರ್ಯಾರು ಇದ್ದಾರೆ, ಅದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಆಗ್ಬೋದು, ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಆಗ್ಬೋದು, ಲೋಕಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಗ್ಬೋದು, ಯಾರೇ ಆಗ್ಲಿ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟು ಜನರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಸಭೆಯನ್ನ ಮಿಸ್ಟರ್ ಪಾಸ್ಟರ್ ರವಿಚಂದ್ರನ್ ಅವರು ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದೇ ತರ ನಮ್ಮ ಸ್ವತಂತ್ರಕ್ಕೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ 1847 ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. ಆಮೇಲೆ ನಂಬರ್ ಆಫ್ ಲೀಡರ್ಸ್ ಸೇರ್ಕೊಂಡ್ರು. ಲಾಲಾ ಲಜಪತ್ ರಾಯ್ ಆಗ್ಬೋದು, ಬಾಲಗಂಗಾಧರ ತಿಲಕ್ ಆಗ್ಬೋದು, ಮಿಸ್ಟರ್ ಪಟೇಲ್ ಆಗ್ಬೋದು, ಯಾರೇ ಆಗ್ಲಿ ಇವರೆಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂತು. ಸೊ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಒಂದು ಅಷ್ಟು ಈಸಿಯಾಗಿ ಬಂದಿಲ್ಲ, ಯಾರೋ ಏನೋ ಮಾತಾಡ್ಕೋಬಹುದು. ಬಟ್ ಆದ್ರೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದು ಅವರೇ ಆದಂತಹ ಕಷ್ಟ ಏನು ನೆವರ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೆಡ್ ಎನಿ ಸಿಂಗಲ್ ಪ್ರೈಸ್ ಫ್ರಮ್ ಎನಿಬಡಿ. ಆತ ಅವ್ರು ಕಷ್ಟಪಟ್ಟು ನಮಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯನ ತಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ನಾವು ವಿ ಆರ್ ಫ್ರೀ, ವಿ ಆರ್ ನಾಟ್ ಗುಲಾಮ್ಸ್. ಒನ್ಸ್ ಅಪಾನ್ ಎ ಟೈಮ್ ತಮ್ಗೆ ಗೊತ್ತಿರ್ಬೋದು, ಎಲ್ಲ ಗುಲಾಮ್ಸ್ ಇದ್ರು. ಇವಾಗ ಹೈದರಾಬಾದ್ ಅಲ್ಲಿ ಗುಲಾಮ್ಸ್ ಇದ್ರು, ಹೈದರಾಬಾದ್ ನವಾಬ್ ಇರೋವಾಗ. ಇವಾಗ ಯಾರು ಇಲ್ಲ. ದಟ್ ಹ್ಯಾಸ್ ಬಿನ್ eradicated, that has been removed by the government. ಸೊ ನಮ್ಮ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಹಿರಿಯರು ಹಾಕಿಕೊಟ್ಟಂತಹ ಒಂದು ಬುನಾದಿ ಏನ್ ಫೌಂಡೇಶನ್ ಇದೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವೆಲ್ಲ ನಡ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಮತ್ತು ನಮ್ಮ ಕೈಲಾದಂತಹ ಒಂದು ಸಹಾಯವನ್ನ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ತರ ಆ ದೇವರು ಯೇಸು ಆಗ್ಲಿ ಯಾರೇ ಆಗ್ಲಿ ಇವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಲೀಡರ್ಸ್ ಏನೇನಿದ್ದಾರೆ, ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಲೀಡರ್ಸ್ ಆಗ್ಬೋದು, ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಲೀಡರ್ಸ್ ಆಗ್ಬೋದು, ಲೋಕಲ್ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಜನರಿಗೆ ಏನೇನ್ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇವಾಗ ಸದ್ಯದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಕೊಡಿಸ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮತ್ತು ನನಗೆ ಈ ಸ್ವತಂತ್ರ ದಿನಾಚರಣೆ ಅಂಗವಾಗಿ 2 ಮಾತುಗಳ ತಮ್ಮ ಮುಂದೆ ಆಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟು ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ವಂದಿಸಿ ನಾನು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಜೈ ಹಿಂದ್. இந்த வேளையில அருமையான பெங்களூர் பட்டணத்தில் வந்திருக்கிறதான தேவ ஊழியர்கள், நம் கோலார் தகவலை சார்ந்ததான அட்வொகேட் மற்றும் பாஸ்டர்மார்கள், விசேஷமாக நம்ம கோலாரை சார்ந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், தேவன் இந்த நாளிலே, இந்த சுதந்திர நாளிலே அழைத்து வந்த கிருபைக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்தலாம். அதற்கு மேலாக நம் மத்தியிலே அருமையான ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிஷப் லூயிஸ் அவருடைய சபை மக்கள் அவருடைய புதல்வருக்காக ஜெபிப்போம். கொடுத்த காணிக்கை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே ஜெபித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அழைத்து வந்த ஒவ்வொரு மக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக உமக்கென்று காணிக்கை கொடுத்ததான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியம் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கோலார் பட்டணத்தில் அருமையான ராவணன் ரவிச்சந்திரன் செய்கிற ஊழியர்களுக்காக, குடும்பம் செய்கிற ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக அவர்களை நீ பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை நீ பயன்படுத்தும் ஆண்டவரே. ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்கிற ஒரு சபையாக மாற்றின கிருபைக்காக உமக்கு நன்றி. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஆமென். பணக்காரன், ஏழப்பட்ட, பெண், ஆண், சின்னவன், பெரியவன், அன்பு இருக்க வேண்டும். அவங்களுக்கு உங்களை பிடிக்காவிட்டாலும் நீங்கள் பிடிக்க வேண்டும். இது ஆப்ஷன் கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. ஜீசஸ் did not give us option, love or not love. It is commandment. ஆர்டர் போட்டு எழுதிட்டார் சுப்ரீம் கோர்ட், ஆயிரங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆர்டர் போட்டாக்கா இட் ஹாஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். ஒரு கிறிஸ்தவனா மாறிட்ட பிறகு எனக்கு பிடிக்கல, நான் இன்ட்ரோவர்ட், ஐ எம் நாட் எக்ஸ்ட்ரோவர்ட், எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவங்களா பேசணும். இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, கிறிஸ்தவனா மாறிட்டாக்கா நீ ஒருவருக்கொரு நேசிதுதான் ஆக வேண்டும். அதை சந்திப்போம். என்னிடத்துல தீர்க்க தரிசனம் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் நாளைக்கு உனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுதுன்னு நான் தீர்க்க தரிசனம் சொன்னோம். அது நடந்தாலும், அந்த தீர்க்க தரிசனம் உண்மையா இருந்தாலும், ஆனா அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நான் அந்நிய பாஷையில பேசுவேன், 1 hour அந்நிய பாஷையில பேசுவேன். அந்நிய பாஷை 1 hour பேசி பக்கத்துல இருக்கிறவங்க நான் நேசிக்காவிட்டால் அது வேஸ்ட் தான். என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, கோல்டு, ரிங்கு, சைட்டு, கீட்டு எல்லாமே வித்துட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டாலும்
நான் அன்புக்காக செய்யாவிட்டால் அது வேஸ்ட். கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு என்னை நான் எரித்து கொண்டாலும், நெருப்புல தீயில எரித்து கொண்டாலும், நான் தீ மேல நடந்தாலும், என்னை நான் சுட்டு கொண்டாலும், சீமனை ஊற்றி கொண்டு கடவுளுக்காக நான் சாவரன் சொல்லிட்டாலும், உன் பக்கத்துல இருக்கிறவரை நீ நேசிக்காவிட்டால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தான் நம்ம பார்க்கிறோம். நல்ல லவ் இஸ் பேஷன்ஸ், அன்பு தாழ்மை உள்ளது. லவ் இஸ் கைண்ட், அன்பு மற்றவர்களுக்கு உதவி செய்யும். அன்பு சகலத்தையும் தாங்கும், எல்லா வலியும் தாங்கும், எல்லா வேதனையும் தாங்கும். இதுதான் என்னுடைய பிரசங்கம். இந்த ஊழியத்துக்கு தான் என்ன அழைத்திருக்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவருக்கு பல கன்ஃபர்மேஷன் கேட்டு தான் நான் வந்திருக்கிறேன். பல பேருக்கு பல ஊழியங்கள் இருக்கும். சிஸ்டருக்கு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சிஸ்டருக்கு பிரேயர் மினிஸ்ட்ரி, பிரதருக்கு வர்ஷிப் மினிஸ்ட்ரி, பிரதர்களுக்கு மியூசிக் மினிஸ்ட்ரி, ஒருவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி, தீர்க்கதரிசன மினிஸ்ட்ரி இருக்கலாம், இல்ல ஹீலிங் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், டீச்சிங் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அப்போஸ்தலர் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், சுவிசேஷ மினிஸ்ட்ரியெல்லாம் இருக்கலாம். ஆனால் என்னுடைய கடமை இங்க நான் எங்க வெளியே வந்தாலும் அன்பு தவிர வேற எந்த பிரசங்கமும் பண்ண மாட்டேன். உள்ளுக்குள்ள சபைக்குள்ள பண்ணுவேன். ஆனா அவங்க கேட்டு கேட்டு அது போர் அடிச்சுட்டு அதான் நான் சொன்னேன், நீங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க, சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு. அன்பு ரொம்பவே முக்கியம். அல்லேலூயா. அதுதான் நம்மள கிறிஸ்டியன்ஸ்னு காமிக்குமே தவிர வேற எதுவுமே காமிக்காது. அல்லேலூயா. நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கோல்டு வாங்கி சிலுவை போட்டாலும் அந்த அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே. நான் 10 சவரன் நகை, செயின், கோல்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சில்வர் கோல்டு ஏதோ டைமண்ட்ல சிலுவை வாங்கி போட்டாலும் அன்பு இல்லாவிட்டால் இப்பொழுது மைக்கை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இண்டிபெண்டன்ட் எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனாவது இண்டிபெண்டன்ட்? நான் 79 உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அதுக்கே ஒரு ப்ரோக்ராம் எடுத்து வந்துக்கிறேன். நம்ம மத்தியில் சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்டுங்க வந்திருக்கிறாங்க, சீனியர் மோஸ்ட் மாஸ்டர் வந்திருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் டேக்கு நம்ம அட்வொகேட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மத்தியில் பேசுவாங்க. எல்லாருக்கும் கொடி கொடுக்குறேன். இது உங்களுக்கு டிவியில் வரும். எங்கள் பாஸ்டர் வந்து டிவியில் வரணும்னு எனக்கு என்ன இருக்குது, ரொம்ப முக்கியமாகுது. அதனால் என்ன இருக்குதுனாக்கா இண்டிபெண்டன்ட் டே. நானும் இண்டிபெண்டன்ட் டே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இங்கிலீஷில் அழகாக சொச்சமாக ஒரு 2 நிமிஷம் நம்ம அட்வொகேட் என்ன பண்ணுவார், அவரும் ஒரு 2 நிமிஷம் சொல்லுவார். இதற்காக நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான பாஸ்டர் அவர்கள் சொல்லிப்பாங்க. பாஸ்டர் ஆரோன் அரசன், பாஸ்டர் ஆரோன் அரசன். ஐயா வாங்க. ஆரோன் அரசன் எத்தனை பேர் தெரியுங்க? ஒரே ஒரு கம். We ask for India, we call her by name, we present to the Father in Jesus' name. We ask not riches, we ask not gain, but we ask for India in Jesus' name. We ask for India, throne of grace in the mighty name of Jesus Christ. Thank you for the Independence Day of a great nation, 7th largest country in the world, Lord, subcontinent of the world, Lord, India. Thank you for the Lord independence you granted to us through the freedom fighters, Lord, through hard work of Lord, great people like Mahatma Gandhi ji and all the Lord freedom fighters of the nation. We remember those families. We remember them, Lord. Bless them, Lord. Bless their generations, oh God. Bless, Lord, Gandhiji's family, grandchildren if they live. Lord, bless them. Bless every one of them, Lord. Thank you for the nation. Thank you for the Prime Minister. Thank you for President of India. Thank you for Chief Minister. Thank you for all the Chief Secretaries, oh God. Thank you for all the State Secretaries, Lord. Thank you for
Army, Lord. Thank you for Air Force. Thank you for Land Force. Thank you for the Navy. Thank you for all the in and out, Lord. Lord, workers and all workers of the directive principal authorities. Bless them, O God. Wipe away the tears of India. Take away discrimination. Eradicate all the differences in India. Let India live long with peace and harmony, Lord. Lord, let India stand with the peace and harmony, Jesus. Let India shine in all fields, in all blessings, in growth, in cultivation, in everything, Lord. Bless all pastors, advocates, all the dear one who was sitting here. Love is great, love is God. Bless them. In Jesus' name we pray. Amen.